ஜும்மாவுடைய நாளில் ஹொத்துபா பிரசங்கத்தையும் அதே போன்று தொழுகையையும் நடத்திய ஜெருசலம் அதே போன்று பாலஸ்தீனத்தினுடைய தலைமை முஃப்தியாக செயல்படுகிற ஷேக் முகமது ஹுசைன் அவர்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் ஜுமா தொழுகை முடிந்த கையோடு கைது செய்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை கொல்வதற்கு ஈரான் திட்டமிடுவதாக தங்களுக்கு உளவு தகவல் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி இஸ்ரேலுடைய மொசாதை மேற்கோள் காட்டி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அலுவலகம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு இப்படி ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி இன்றைய நாளில் வெளியிடப்பட்டிருக்கிறது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்திகளில் துருக்கிக்கு F-35 விமானங்கள் கிடைப்பது என்பது இஸ்ரேலுக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக மாறிவிடும். எனவே இஸ்ரேலை நீங்க பாதுகாக்கிற கடமை உங்களுக்கு இருக்குது. இஸ்ரேலை நீங்க பாதுகாக்கணும்னா துருக்கிக்கு இதை கொடுத்துடக்கூடாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடத்தில் சொல்லி இருப்பதாகவும் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு மத்திய கிழக்கிலே இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் தொடர்பாகத்தான் இன்றைய தொகுப்புல நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைய நாளிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் காசாவினுடைய பகுதிகள் மீது அப்பாவிகள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிற செய்திகள் பதிவாகி இருக்கிற அதே நேரம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு வார கால முருகல் நிலை இன்றைய நாளில் சற்று தணிந்திருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் பிரகாரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் திடீரென காசாவில் உள்ள கமால் அத்வான் மருத்துவமனையின் மீது ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. இந்த விமான தாக்குதல்களில் பல பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்றும் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இதுவரை வெளியாகவில்லை என்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. கமால் அத்வான் மருத்துவமனை என்பது டாக்டர் அபு சஃபியா அவர்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழாக இருந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனையிலிருந்து தான் டாக்டர் அபு சஃபியா ஓராண்டுக்கு முன்பதாக கைது செய்யப்பட்டார். இதுவரைக்கும் நெகோ பாலைவனத்திலே இருக்கக்கூடிய படு பயங்கரமான இஸ்ரேலிய சிறைகளில் வதை முகாம்களில் வதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் டாக்டர் அபு சஃபியா. இந்த நிலையில தான் கமால் அத்வான் மருத்துவமனையின் மீது மீண்டும் அகோர தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்கிற செய்திகளுக்கு மத்தியில இன்றைய நாள் பாலஸ்தீனத்தினுடைய ஜனாதிபதி ஜோர்டான், குவைத், பஹ்ரைன் ஆகிய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களின் மீது ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களை கண்டிப்பதாக அறிவித்திருக்கிறார். இந்த செய்தியை பொறுத்தவரையில இது ஆச்சரியப்படுகிற அளவுக்குண்டான ஒரு செய்தி கிடையாது. முதல்ல இவர் பாலஸ்தீனத்தினுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் பாலஸ்தீனத்தினுடைய தலைவர் என்று அறியப்பட்டாலும் இவர் முற்றுமுழுதாக இஸ்ரேலுடைய கொத்தடிமையாக இருக்கக்கூடியவர், அமெரிக்காவினுடைய ஏஜென்ட்டாக செயல்படக்கூடியவர்ங்கிறது உலகத்திற்கே தெரியும். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் நேரடி அரசியலில் இருந்து குறிப்பாக தேர்தல் கேட்பதில் இருந்து இம்முறை விலகி இருப்பதாக சொல்லியிருக்கக்கூடிய சூழல்ல காசாவிலையும் தேர்தல் நடத்தப்படும், அந்த தேர்தலில் எங்களுடைய கட்சி போட்டியிடும் என்று இப்பொழுது பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினர் ஒதுங்கிக் கொண்டதற்கு பிறகு தானும் தேர்தலில் நிற்கிறேன் என்று களத்திற்கு வந்திருக்கிறார் மஹமூத் அப்பாஸ். இந்த மஹமூத் அப்பாஸ் தான் ஜோர்டான், குவைத், பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் மீதான ஈரானுடைய தாக்குதலை கண்டிப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த ஈரான் தான் காசாவிலும் வெஸ்ட் பேங்கிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் நடத்தக்கூடிய தாக்குதல்களுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறதை தவிர எந்த அரபு நாடும் குரல் எழுப்பவில்லை என்பதும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. இப்படியான சூழலுக்கு மத்தியில இன்றைய நாள் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸா இஸ்லாமியர்களுடைய 3வது புனித தலத்திலே ஹொத்துபா பிரசங்கம் நடைபெற்றது. ஜும்மாவுடைய நாளில் ஹொத்துபா பிரசங்கத்தையும் அதே போன்று தொழுகையையும் நடத்திய ஜெருசலம் அதே போன்று பாலஸ்தீனத்தினுடைய தலைமை முஃப்தியாக செயல்படுகிற ஷேக் முகமது ஹுசைன் அவர்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் ஜுமா தொழுகை முடிந்த கையோடு கைது செய்திருக்கிறது. அவரை எதற்காக கைது செய்தார்கள் என்கிற தகவல்கள் இல்லை. ஏன் கைது செய்தார்கள் என்கிற எந்த செய்திகளையும் அவர்கள் இதுவரைக்கும் வெளியிடவில்லை. இதே நேரம் கைது செய்யப்பட்ட தலைமை முஃப்தி எங்கே கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் இதுவரைக்கும் வெளியிடவில்லை. வெளியிடாத நிலையில தான் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய தலைமை இமாம், தலைமை முஃப்தி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகளும் இன்றைய நாளில் பாலஸ்தீனம் தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல ஈரான், அமெரிக்க, இஸ்ரேலுக்கு மத்தியில் நடைபெறக்கூடிய இந்த பிரச்சனைகள் தொடர்பான பல செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஈரான் சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல
இஸ்ரேலால் மேலதிக தாக்குதல்கள் ஈரான் மீது நடத்தப்பட்டால், ஈரானுடைய உட்கட்டமைப்புகள் மீது இஸ்ரேல் எந்த தாக்குதலை நடத்தினாலும் மிக உக்கிரமான பழிவாங்கும் பதிலடி தாக்குதல்களை ஈரான் நடத்தும் என்கிற எச்சரிக்கைகளை இன்றைக்கு ஈரான் விடுத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஈரான் மீது எந்த நேரமும் தாக்குதல் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற செய்திகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் சொல்லியிருக்கக்கூடிய நிலையில தான் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுத்திருக்கக்கூடிய ஈரானுடைய தேசிய உச்ச பாதுகாப்பு கவுன்சிலுடைய செயலாளராக செயல்படக்கூடிய முகமது பாகர் சொல்காதர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல தான் இந்த பதிலடி அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. எனவே இஸ்ரேல் ஈரான் மீது எந்த தாக்குதல் நடத்தினாலும் இஸ்ரேல் கண்கலங்குகிற அளவுக்கு பழிவாங்கும் தாக்குதல் நடத்தப்படும் என்பதுதான் இன்றைக்கு ஈரானுடைய அறிவிப்பாக இருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைய நாள் மிக முக்கியமான இன்னும் ஒரு செய்தி ஈரான் தொடர்பாக வெளியாகி இருக்கிறது. நமக்கு தெரியும், கடந்த ஒரு வாரமாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு பெரிய முருகல் நிலை இருக்கிறது. அமெரிக்காவுடைய தளங்களை நோக்கி ஈரான் தாக்குதல் நடத்துகிறது, ஈரானை நோக்கி அமெரிக்காவும் தாக்குதல்களை நடத்தியது. இப்படியான தாக்குதலுக்கு மத்தியில தலைநகர் தெஹரான், அதே போன்று ஆயத்துல்லா அலி காமனியினுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்ட அவருடைய சொந்த ஊராக இருக்கக்கூடிய மஷ்ஹத் நகரம், அதே போன்று ஹொர்முஸ் நீர்நிலை பகுதி, இந்த பகுதிகளில் எல்லாம் 90க்கும் மேற்பட்ட இடங்களில் தாக்குதல்களை நடத்தினோம் என்று சொல்லி அமெரிக்கா அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் வியாழக்கிழமை அமெரிக்கா ஈரானுடைய புஷேர் நகரத்தின் மீது தாக்குதல்களை நடத்தி இருந்தது. அதே போன்று புஷேர் நகரத்தில் இருந்த ஈரானுடைய ஒரே அணுமின் நிலையத்தினுடைய வெளிவட்ட பகுதிகளிலையும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்து இந்த தாக்குதல்களையும் நாங்கள் தான் நடத்தினோம் என்று அமெரிக்கா உரிமை கோரி இருந்த நிலையில வியாழக்கிழமை பின்னிரவு நேரங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் ஈரானுடைய கொன்ராக் என்கிற இராணுவ தளத்தின் மீது நடத்தப்பட்டது. இந்த இராணுவ தளம் 2 தடவைகள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தது என்று சொல்லி ஈரானுடைய அதிகாரிகள் செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில புஷேர் அதே போன்று கொன்ராக் மீது எதிரிப்படைகள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது 2ஆம் கட்டமாகவும் என்று சொல்லி ஈரான் மீண்டும் நேற்று இரவு பின்னேரங்களில் செய்திகளை வெளியிட்டிருந்தது. ஆனால் அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் நாங்கள் முதல் கட்ட தாக்குதல்களை நடத்தினோமே தவிர 2ஆம் கட்டமாக புஷேர்ல நடத்தப்பட்ட தாக்குதலோ கொன்ராக் ராணுவ தளத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களிலோ நாங்கள் பங்கெடுக்கவில்லை என்று அமெரிக்கா அறிவித்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். அமெரிக்கா தாக்கவில்லை என்றால் தாக்கிய ஒரே ஆளாக இஸ்ரேல் மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் இது தொடர்பாக அமெரிக்கா நாங்கள் தாக்கவில்லை என்று சொல்லிவிட்டது. இஸ்ரேல் எந்த கருத்துக்களையும் சொல்லவில்லை. இதே நேரம் இஸ்ரேல் தான் தாக்கியது என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் கண்டிப்பாக அதற்கும் எங்களிடமிருந்து பதிலடி கிடைக்கும் என்று சொல்லி ஈரான் அறிவித்திருக்கிறது. இஸ்ரேலை பொறுத்தவரையில இந்த சமாதான உடன்படிக்கையை நாசமாக்கி ஈரானோட ஒரு யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வேலையை பார்க்குறாங்க. ஆனாலும் அமெரிக்கா நாங்கள் இந்த தாக்குதலை நடத்தவில்லை என்று சொல்லி இருக்கிறது. அப்படியானால் இஸ்ரேலை தவிர வேறு யாரும் தாக்குதலை நடத்த முடியாது. இஸ்ரேலை தாண்டி ஒருவர் தாக்க வேண்டும் என்றால் UAE தான் ஈரான் மீது இந்த தாக்குதலை நடத்தி இருக்க வேண்டும். ஆனால் இப்போதைக்கு UAE சைலண்ட் மூட்ல தான் இருக்கிறாங்க என்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். இஸ்ரேலே அட்டாக் பண்ணலைன்னா UAE அட்டாக் பண்ண வாய்ப்பில்லை. ஆனால் UAE அட்டாக் பண்ணி இருந்தால் பின் நாட்கள்லையாவது நாங்கள் அட்டாக் பண்ணினோம் என்கிற ஒரு தகவல்களை அவர்களும் வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை என்றால் இஸ்ரேலே சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் தான் தாக்குதலை தூண்டியது அல்லது நடத்தியது என்று இருக்குமாக இருந்தால் இஸ்ரேல் மீது ஈரானுடைய பதிலடி நிச்சயமாக கிடைக்கும் என்பதையும் IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் நம்ம பார்க்கிற அதே நேரம் வியாழக்கிழமைக்கு பிறகு ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்தி இருக்கிறது அமெரிக்கா என்கிற செய்திகளை இன்றைக்கு அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை அதிகாரிகள் ஆக்சியோஸுக்கு வழங்கி இருக்கக்கூடிய செய்திகளில் சொல்லி இருக்கிறார்கள். அணுசக்தி தொடர்பான ஒரு ஒப்பந்தத்தை ஈரானோடு எட்டுவதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முயன்று கொண்டிருக்கிறார். இடையிடையே பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் மீண்டும் தொழில்நுட்ப ரீதியிலான பேச்சுவார்த்தைகளை இரு நாடுகளும் நடத்தி கொண்டிருக்கின்றன. எனவேதான் தாக்குதலை அமெரிக்கா நிறுத்தியது. அமெரிக்கா நிறுத்திய காரணத்தினால் ஈரானும் அமெரிக்காவுடைய தளங்களை நோக்கிய தாக்குதல்களை நிறுத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் புதன்கிழமை முதலாக கத்தரும் துருக்கியும் பாகிஸ்தானும் இணைந்து ஈரானோடும் அமெரிக்காவோடும் மிக முக்கியமான பல பேச்சுவார்த்தைகளை இது தொடர்பில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற மேலதிக செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை கொல்வதற்கு ஈரான் திட்டமிடுவதாக தங்களுக்கு உளவு தகவல் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி இஸ்ரேலுடைய மொசாதை மேற்கோள் காட்டி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அலுவலகம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு இப்படி ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி இன்றைய நாளில் வெளியிடப்பட்டிருக்கிறது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்திகளில்
அமெரிக்க அதிபரை கொள்வதற்கு ஈரான் திட்டமிடுகிறது என்று இஸ்ரேல் சொல்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே நேரம் CNN இது தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் அந்த உளவு தகவல் ஒரு குறிப்பிட்ட முயற்சி தொடர்பானதை தவிர எப்பொழுதும் அது நடக்கலாம் என்பது தொடர்பானது அல்ல என்று மேலதிக தகவல்களோடு CNN இதே தகவலை வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இந்த அறிக்கைகள் தொடர்பாக இதுவரைக்கும் ஈரான் எந்த விதமான அறிவிப்புகளையும் வெளியிடவில்லை. நாங்கள் அப்படி செஞ்சோம், செய்ய போறோம் அல்லது என்ன விளக்கம் எதையுமே ஈரான் இதுவரைக்கும் சொல்லலை. ஆனால் ட்ரம்பை கொள்வதற்கு ஈரான் திட்டமிடுகிறது, பல முயற்சிகளை செய்தது, அதையெல்லாம் நாங்கள் தடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் சொல்வதாக ஆக்சியோஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை கொலை முயற்சி என்று ஒரு 2 சம்பவங்கள் நடைபெற்றது. அவரது தேர்தல் பிரச்சார நேரத்தில் நடைபெற்றது. பின்னாட்களில் இப்போ ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி நடைபெற்றது. இந்த 2 சம்பவங்களின் போதும் அமெரிக்கா எந்த இடத்திலும் ஈரான் தான் இதை செய்கிறது என்று சொல்லவில்லை. இப்போ சும்மா வாய்க்கு வந்த மாதிரி சொல்றாங்கிறது மட்டும் தான் இந்த செய்திகளில் புரிய முடிகிற ஒன்றாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அங்காராவில் நடைபெற்ற நேட்டோ நாடுகளுடைய கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டிருந்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அந்த நேரத்தில் ஊடகங்கள்கிட்ட பேசுகிற நேரத்தில் ஈரானிடமிருந்து தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று சொல்லி அவர் வெளிப்படையாக சொல்லி இருந்தார். ஈரானுடைய இலக்கு பட்டியலில் நான் இருக்கிறேன் என்று நம்புகிறேன் என்கிற வார்த்தையும் அவர் சொல்லி இருந்ததை நம்ம பார்க்க முடியும். இப்படியான செய்திகளுக்கு மத்தியில் தான் இஸ்ரேலுக்கு உளவு தகவல் கிடைச்சிருக்கு, இஸ்ரேல் மூட்டி விடுகிற ஒரு வேலையை பண்ணியிருக்கிறாங்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. ஆனால் ஈரான் எந்த இடத்திலும் இது தொடர்பாக இன்னும் எந்த கருத்துக்களையும் சொல்லவில்லை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான ஒரு நிலையில தான் துருக்கிக்கு அமெரிக்கா F-35 விமானங்களை விற்பனை செய்வதற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறது என்கிற செய்திகளை 2 நாட்களுக்கு முன்பதாக நம்முடைய வீடியோவில் நம்ம சொல்லி இருந்தோம். இந்த நிலையில அமெரிக்கா துருக்கிக்கு எக்காரணம் கொண்டும் F-35 விமானங்களை விற்பனை செய்யக்கூடாது என்று சொல்லி தொலைபேசி வழியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடத்துல பெஞ்சமின் நெத்தன்யாகு கேட்டுக்கொண்டதான செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த செய்திகளை குறிப்பிடுகிற போது பெஞ்சமின் நெத்தன்யாகு துருக்கிக்கு F-35 விமானங்கள் கிடைப்பது என்பது இஸ்ரேலுக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக மாறிவிடும். எனவே இஸ்ரேலை நீங்க பாதுகாக்கிற கடமை உங்களுக்கு இருக்குது, இஸ்ரேலை நீங்க பாதுகாக்கணும்னா துருக்கிக்கு இதை கொடுத்துடக்கூடாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடத்தில் சொல்லி இருப்பதாகவும் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும், ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதுவரை பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுகிறது, நாங்கள் அவங்களுக்கு F-35 கொடுப்பதாக கன்ஃபார்ம் பண்ணல என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார். ஆனால் எதிர்வரும் நாட்களில் கண்டிப்பாக துருக்கிக்கு அவங்க F-35 விமானங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா நேட்டோ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு துருக்கி, நேட்டோவில் அதிகமான இராணுவத்தை குவிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடும் துருக்கியாக இருக்கிறது. அதை தாண்டி துருக்கியினுடைய இன்னும் ஒரு முக்கியத்துவமே என்னன்னு கேட்டா, துருக்கி எந்த நேரத்திலும் அணு ஆயுதத்தை கொண்ட நாடு அல்ல, ஆனா அணு ஆயுதம் சப்போர்ட்டிவ் நாடு என்கிற ஒரு இடத்தில் துருக்கி இருக்கிறது. நேட்டோ நாடுகள் எல்லாவற்றிலையும் பெரும்பாலும் அமெரிக்கா அணு ஆயுதங்களை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறது. ஆல்ரெடி பெல்ஜியத்தில் நிறுத்தி இருக்கிறாங்க, அதே மாதிரி இத்தாலியில் நிறுத்தி இருக்கிறாங்க, அதே மாதிரி துருக்கியிலையும் அமெரிக்காவுடைய அணு ஆயுதங்கள் இருக்கிறது. எனவே துருக்கி அணு ஆயுத பவர் கொண்ட நாடு என்கிற, சொந்தமாக பவர் கொண்ட நாடுங்கிற லிஸ்ட்டுக்கு வரமாட்டாங்க, ஆனா நியூக்ளியரை ஷேர் பண்ணி கொள்ளக்கூடிய நாடு என்கிற லிஸ்டுக்குள்ள வந்துருவாங்க. அந்த அடிப்படையில் அவரிடத்தில் நியூக்ளியரும் இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்படியான ஒரு சூழல்ல நியூக்ளியரை அந்த நாட்டில் கொண்டு வச்சவங்க F-35 கொடுக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரம் இன்றைக்கு அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியை ப்ளூம்பர்க் சுட்டிக்காட்டி இருக்கிறது. ப்ளூம்பர்க்கினுடைய செய்தி பிரகாரம் ஈரான் அமெரிக்கா இடையிலான யுத்த காலத்தில் ரஷ்யாவினுடைய எண்ணெய் விற்பனை உச்சம் தொட்டு இருக்கிறது. ரஷ்யாவில் இருந்தால் நிறைய நாடுகள் எண்ணெயை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, பெட்ரோலியத்தை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஈவன் இந்தியா கூட ரஷ்யாவில் இருந்தால் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஈரானுடனான வார் நடந்துகிட்டு இருக்கும்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பே ரஷ்யாவிடமிருந்து பெட்ரோலை வாங்குறதா வாங்கிக்கிறங்கிற ரேஞ்சில் பேசியிருந்தாரு. அதை தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து தான் பல நாடுகள் பெட்ரோலிய வளங்களை வாங்கி கொண்டிருந்தது. இதன் காரணமாக ரஷ்யா தன்னுடைய வருமானத்தில் 279 பில்லியன் ரூபில்கள், அந்த நாட்டு பணம் 279 பில்லியன் அளவுக்கு பிசினஸ் பண்ணி இருக்கிறாங்க ஒரு மாதத்துக்குள்ளாக என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமே என்னன்னு கேட்டா, ஈரான் மீதான அமெரிக்காவுடைய யுத்தத்தில் அமெரிக்கா பல இழப்புகளை சந்தித்திருக்கிறது. அவர்களுக்கு நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கிறதே தவிர
ரஷ்யா போன்ற நாடுகள் லாபம் ஈட்டி இருக்கிறது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மேசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய உண்மை செய்திகளை உங்களுடன் உடனுக்குடன் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.